ஹலோ வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருக்கீங்களா? ஸோ வெல்கம் டு நந்து ஸ்வீட் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் பார்க்க போகிறோம். அது ட்ரெண்டிங்காக நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் வர ஒரு கார்ட்டூனோட பிக் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதாவது கார்ட்டூன் அப்படிங்கிறப்போ நம்ம காமிக்லலாம் நம்ம ஸ்டோரிஸில் பார்ப்போம் இல்லையா, ரீடிங், ஸ்டோரி ரீடிங் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம பிக்சரை வச்சு க்ரியேட் பண்ணால் அது எப்படி இருக்கும், நம்மளோட கார்ட்டூன் பிக் எப்படி இருக்கும், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆப் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆப் என்னோட நாலேஜுக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரோல் பண்ணுறப்போ இந்த மாதிரி அதோட ஆப் நேம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ எதுக்காக நான் அதை சூஸ் பண்ணேன்னு நான் சொல்கிறேன். எதுக்காகனா, நீங்கள் வந்து ஒரு ஜானில் அந்த மாதிரி எனக்கு 20 நியூ இயர், ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டோரி க்ரியேட் பண்ணலாம். எனக்கு ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அது லவ் ஸ்டோரிஸ் அது மாதிரி க்ரியேட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணால் நம்மளோட எப்படி இருக்கும், நம்மளோட என்ன சொல்கிறோம், நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம சேனல். ஸோ லாங் வீடியோ அந்த மாதிரி போடலான்னு ஒரு ஐடியா வச்சுருந்தேன். பண்ணலாமா, இல்லை கார்ட்டூன் வரைஞ்சி பண்ணலாமா, இல்லை வந்து நம்மளோட ஏன்னா பிகாஸ் நம்மளோட லாங்குவேஜ் நம்ம தமிழில் பேசி தூய தமிழில் பேசி கொடுக்கலாமா. ஸோ இது மாதிரி ஐடியா போய்கிட்டே இருந்தது. ஸோ 3 months பாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணலாங்கிறப்போ ஸோ இந்த பிக்சர், அதாவது இந்த கார்ட்டூன் பிக், ஓகே, நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்தாலும் பேக்ரவுண்ட் வந்து நம்ம எந்தெந்த கேரக்டர்ஸ் வந்து கொண்டு வந்து அவைலபிள் நெட்லேருந்து சர்ச் பண்ணி அந்த கேரக்டர் கொண்டு வர வச்சு, ஸோ இந்த ஆப் கார்ட்டூன் ஆப் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா, வியூவர்ஸுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கதையை கொண்டு போகிறதுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நான் இனி 1 monthல, பிகாஸ் கதையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதோட தூய தமிழ், அதாவது நம்மளோட பேசுகிற வார்த்தைகள் ஸ்லாங் வந்து கொஞ்சம் கோவையாக அழகாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் ரெடி பண்ணணும், இனிமேல் தான் ரெடி பண்ணணும். ஸோ இன்னும் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ஆப் கிடச்சதுனால ஸோ ரொம்ப ஹாப்பினா. ஸோ உங்களுக்கும் நான் என்னோட வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட மக்களுக்கு இது நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த ஆப் நேம் வந்து பார்த்திங்கன்னா குரூக், GROK, குரூக் ஆப். அதை எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம், எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அது யூஸர் ஃப்ரெண்ட்லியாக, இல்லை ஃப்ரீயாக, நம்ம அந்த கார்ட்டூன் பிக் ஒன்று ஃப்ரீயான்னு பார்க்கலாம். ஸோ ஆப்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் த ப்ளே ஸ்டோர். ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம டைப் என்ன நம்ம கொடுக்குறோமோ GROK அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக் அ கார்ட்டூன் பிக். ஸோ ப்ளே ஸ்டோர் போயாச்சு, நான் குரூக் அப்படின்ட்டு டைப் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் இட் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓப்பன் ஆயாச்சு. ஸோ நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ அது ஓப்பன் ஆயாச்சு. ஸோ வந்து கண்டினியூ வித் எக்ஸ் ஆர் கண்டினியூ வித் கூகுள் இல்லாட்டி கண்டினியூ வித் இமெயில், இது இல்லாட்டி கூட நம்ம வந்து ஸ்கிப் கொடுத்து நம்ம உள்ளே போய்க்கலாம். உள்ளே போய்ட்டு இந்த பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் பாயிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா, ஃபோட்டோஸ், ஃபைல்ஸ். ஸோ ஃபோட்டோஸ்குள்ளே போனாவே நம்ம ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸ் வந்து இருக்கும், நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே ப்ராம்ப்ட் வந்து அந்த இடத்துல ஆஸ்க் எனிதிங், இந்த இடத்துல என்ன கொடுக்குறீங்கன்னா டு ஜென்ரேட் கிஹிப்லி, அதாவது இதோட இது வந்து பார்த்திங்கன்னா GHIBLI. இந்த கார்ட்டூன் பிக்கோட அந்த ஸ்டைல் வந்து கிஹிப்லி இமேஜ் ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா என்ன வரும்னு பாருங்கள். அந்த ஏரோ மார்க் வந்து கீழே திங்க் பக்கத்தில் இருக்கிறதுல கிளிக் பண்ணால் கன்ஃபார்ம் யூ ஏஜ் டு கண்டினியூ. ஸோ நீங்கள் எப்போ வந்து பிறந்தீங்க, வென் யூ வாஸ் born. ஸோ நான் 1992 அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிவிட்டு நான் வந்து 1992 வந்து கொடுத்துட்டேன். ஸோ எஸ், ஸோ 1992 கிளிக் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இட் வில் பி ஜென்ரேட் இன்டு ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் சுரேஷ் இருக்கிற மாதிரி ஒரு சைல்டு ஏஜில் வந்து அந்த மாதிரி ஒரு காமிக் பிக் காமிக்குது இல்லையா. ஓகே, ஸோ இந்த ஆப் வந்து இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது இஸ் ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு மெச்சூரான ஃபோட்டோ வந்து ஏஜ் ஒரு காலேஜில் உள்ள அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த 2 பிக் கொடுத்தோன்னே இந்த பிக்குக்கு அது இருந்துச்சு. ஓகே, எனக்கு வந்து எந்த டவுட் இல்லாமல் இருந்தது. பட் இப்போ இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுறப்போ ஒரு ஃபோட்டோ போட்டு, ஸோ நார்மலாக நம்ம ஏன் இது மட்டும் கொடுக்கணுமா, ஏன் கேரக்டர், தீம் அந்த மாதிரி கொடுத்தா தான் நம்ம ஸ்டோரி க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு கொடுக்குறப்போ எஸ் இது அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ இது வந்து அது காமிக்கலை, ஜென்ரேட் கிஹிப்லி இமேஜ் ஸ்டைலுங்கிறப்போ அந்த ஃபோட்டோ இமேஜ் வந்து அது எடுத்துக்கல. சம்திங் இட் ஷோன்ஸ் த மெசேஜ், அந்த மெசேஜ் வந்து காமிச்சிது. ஸோ என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் எக்ஸாம்பிள் அ சீன், கேரக்டர்ஸ் ஆர் தீம். ஸோ நான் வந்து பர்த்டே செலிப்ரேஷன்ஸ், பிகாஸ் அதை இப்போ எடுத்ததுனால பர்த்டே செலிப்ரேஷனே சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, நம்ம என்ன வருதுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு தான் நான் அதை பார்த்துட்ருக்கேன்.
ஓகே, நான் எதிர்பார்த்த மாதிரி நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கிற மாதிரி ஒரு 6 to 7 கேரக்டர்ஸ் நிற்கிற மாதிரி வருது. ஸோ அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். என்னோட அதாவது கேர்ள் இமேஜ் வருமா என்னன்ட்டு. ஓகே, ஸோ கேர்ள் இமேஜ் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ சாட்டிஸ்ஃபைட் அதாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் காமிக் பிக் மாதிரி வரல அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் கொடுத்து உள்ளே போய் திருப்பியும் பார்த்தேன். ஜென்ரேட் கேப்லி இமேஜ் ஸ்டைல் அதே இதில் கொடுத்ததுனால ஸ்கூல் லவ் ப்ரொப்போசல் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் வந்துருச்சு. ஸோ இன்னொன்றுத்துக்கு வேறு மாதிரி நம்ம வந்து ஸ்கூல் லெவலில் அந்த ஏஜ் குறைச்சி காமிக்குமா அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி காமிக்குமான்னு பார்த்தேன். அதிலே ப்ராம்ப்ட் அந்த இதிலே பேஜில் கொடுத்து வெளியில் வராமல் அதிலே கொடுத்தேன். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா அது என்ன அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா பாருங்கள், ஸ்டைல் ஸ்கூல்ஸ் சைக்கிளிங் லவ், அதாவது சைக்கிள் போகிறப்போ இந்த லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நம்ம என்னோடய இமேஜினரியில் கொடுத்தேன். பட் அது வந்து நம்ம சேம் பேஜில் கொடுத்ததுனால அது ஒர்க் அவுட் ஆகலை. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய அந்த பர்த்டே செலிப்ரேஷன் ஃபோட்டோவே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வேறு லெவலுக்கு ஒரு காமிக் ஆகி ஒரு பிக்சர் வந்துச்சு டவுன்லோட் ஆகி. ஸோ அதாவது எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதாவது அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அந்த கேர்ள் முன்னாடி நின்று பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து ஸ்கூல் லவ் அப்படிங்கிறப்போ ஒரு தீமாக எடுத்துகிட்டு அதில் போய் அந்த ஒரு தள்ளி நிற்கிறாங்க பாருங்கள். ஸோ அது ஒரு லவ் மாதிரி இருக்குது அப்படின்னு என்னோட இது. ஸோ இதில் ரொமான்டிக் அண்ட் செட்னஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, நல்லா பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருந்தது. ஸோ நான் ரொமான்டிக் அண்ட் செட் கொடுத்துட்டு பார்த்தோம்னா அது வந்து நல்ல ஒரு கிளியரன்ஸாக சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அதோட வியூ நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது, டார்க்காக இருந்தது. ஸோ நம்மளோட ஸ்டோரிஸ்க்கு வந்து இது சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மெதுவாக வியூ ஆகிட்டு வருது. ஸோ பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இது வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய கற்றுக்கலாம். ஸோ பட் நம்ம வந்து போக போக தான் நம்ம வந்து என்னென்ன கொடுக்குறோம் எப்படின்னு ஒரு கிளியரன்ஸ் ஐடியா கிடைக்கும். பட் இதில் என்ன டிஃபால்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 limits 2 limits தான் ரீச் பண்ண முடியும். இல்லாட்டி அது வந்து என்ன காமிக்குதுன்னா 700 பே சொல்கிற மாதிரி அவங்க மந்த்லி காமிக்கிறாங்க. ஸோ இந்த ஆப் வந்து உண்மையாகவே வந்து யூஸ்ஃபுல் தான். இந்த ஆப் உண்மையாகவே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அந்த பிக்சர்ஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு 80% வந்து நம்மளுக்கு அந்த அவுட்புட் கிடைக்கிது. பட் என்னென்னா ப்ராம்ப்ட் மாதிரி அந்த லிமிட் ரீச்டு காமிக்குது. ஸோ இதுலேருந்து எப்படி வர்றது, ஒருவேளை உண்மையாக நம்ம பே பண்ணணும் போல். ஓகே, இருந்தாலும் பே பண்ணிக்கலாம், 700 தான். பட் இது ஒர்த்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் நிறைய நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், என்னென்ன கொடுத்தா எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம நிறையா டைப் பண்ணி ப்ராம்ப்டை வந்து பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஃபுல் video watching. Thank you.